ஹல்லேலூயா. பரலோகத்திலே அவருடைய சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியிலே அவர் சித்தம் செய்யப்பட வேண்டும். அந்த சித்தத்தை செய்வதற்காக தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பரலோகத்திலே அவருடைய சித்தம் செய்யப்படுகிறது. அந்த சித்தத்தை செய்யும்படிக்கே தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார். அதற்காகவே தேவன் நம்ம என்ன செய்திருக்கிறார்னா அழைத்திருக்கிறார். நாம் நம்முடைய வாழ்க்கையில் யோசித்து பார்க்கணும். நாம் எதற்காக பிடிக்கப்பட்டிருக்கிறோம், எதற்காக கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம், தேவன் ஏன் நம்மை வாங்கியிருக்கிறார். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, வேதம் என்ன சொல்லுது? வார்த்தையில் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. கிரயம் என்ன கிரயத்தை கொடுத்து கர்த்தர் நம்மை வாங்கியிருக்கிறார்? விலையேறப்பட்ட தம்முடைய இரத்தத்தை நமக்காக கொடுத்து அவர் நம்மை என்ன செய்கிறாரா? வாங்கியிருக்கிறார். விலை மதிப்பற்ற தம்முடைய இரத்தத்தை கொடுத்து நம்மளை வாங்கியிருக்காருன்னா அவருடைய இரத்தத்தை காட்டிலும் விலை மதிப்பு உள்ளவர்களாக தேவன் நம்மை எண்ணுகிறார். ஹல்லேலூயா. உண்மைதானே? அதிக விலை கொடுத்து வாங்குவது அதிக மதிப்புள்ளதாக இருக்கிறது. ஆனால் நமக்கு அது தெரியல. நாம் அதிக விலை ஆண்டவராக இயேசு வானத்துக்கு உண்டாக்கினவருக்கு 30 வெள்ளிக்காசு நியமித்தார்கள். ஆனால் ஆண்டவரோ நமக்கு என்ன விலை நியமித்தார்னா விலையே இல்லாத தம்முடைய இரத்தத்தை நமக்காக சிந்தி தேவன் நம்மை மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவருக்கு நம்முடைய ஆத்மா எவ்வளவு முக்கியமாக இருக்கிறது. இப்படி விலை மதிப்பற்ற நம்முடைய ஆத்மாவை தேவன் நம்முடைய சொந்த இரத்தத்தினாலே மீட்டு வாங்கி சும்மா வீட்டில் அதை வைப்பதற்காக வாங்கி நம்மை சும்மா வைப்பதற்காக தேவன் நம்மை வாங்கவில்லை, நமக்காக மதிக்கவில்லை. நமக்கென்று தேவன் ஒரு பெரிய வேலையே வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. அந்த வேலை தான் ராஜ்யத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே கட்டும்படி ஒரு போர் சேவகனாக கர்த்தர் நம்மை மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதுதான் தேவனுடைய திட்டம். நாம் ரட்சிக்கப்பட்ட உடனே தேவனுடைய ஆசீர்வாதம் வந்த உடனே வீட்டில் உட்காந்து படுத்து தூங்கி எழுந்திரிச்சிட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து தேவனை 2 பாட்டு பாடிட்டு வீட்டுக்கு போவது தேவனுடைய விருப்பம் இல்லை. தேவன் நம்மை எப்படி உண்டாக்கியிருக்காருன்னா, வாசிங்க சங்கீதம் 139 14வது வசனத்தை வாசியுங்கள். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு? நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். உமது கிரியைகள் அதிசயமானவைகள் அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ செய்கிற எல்லா வேலைகளும் அதிசயமானது. நீர் என்னை உண்டாக்கினது அதிசயமானது. ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் அதிசயமானவர். அந்த அதிசயமான தேவன் தான் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். அதான் சங்கீதக்காரன் சொல்கிறான், நீர் உமது கிரியைகள் எல்லாம் அதிசயமானவைகள், அதனால தான் நீங்கள் என்னையை உண்டாக்கியிருக்கீங்க. ஆமென். நீங்கள் என்னை உண்டாக்கியிருக்கீங்க. நான் உமது கிரியைகளினாலே உண்டானபடியினால் நான் பிரமிக்கத்தக்க அதிசயமானவன். நம்முடைய வேலையை பற்றி நமக்கே தெரியலை. நாம் எதனாலே கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம், எதனாலே வாங்கப்பட்டிருக்கிறோம், நம்முடைய விலை மதிப்பு என்ன, கிறிஸ்துவுக்குள்ளே நாம் யாராக இருக்கிறோம், நம்முடைய வல்லமை என்ன, நம்முடைய நோக்கம் என்ன, தேவன் நம்மை ஏன் இந்த பூமியிலே தாயின் கற்பத்திலே வேறு பிரித்து நம்மை தெரிந்து கொண்டு நம்மை அழைத்து நம்மை இந்த சபையிலே வைத்திருக்கிறார் என்றால் அதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. சும்மா வெறுமனே தேவன் நம்மை அழைக்கவில்லை, எல்லாவற்றுக்கும் ஒரு நோக்கத்தோடு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அதனால தான் நம்மை அதிசயமான தேவன் நம்மை பிரமிக்கத்தக்கதாய் உண்டு பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் தேவன் அவருடைய சாயலிலே நம்மை உண்டாக்கி இருக்கிறார். எப்படி உண்டாக்கியிருக்காரா? அவருடைய சாயலிலே உண்டாக்கி இருக்கிறார். அவருடைய இமேஜின் படி நம்மை உண்டாக்கி இருக்கிறார். அதனால தான் நாம்
ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, இந்த பூமியில் அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு வந்து பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறம் அவர் செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் நாம் செய்யணும் என்று தான் கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவர் எந்த வேலைகளை இந்த பூமியிலே செய்ய வேண்டும் என்று விட்டு சென்றாரோ, அவர் சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை காட்டிலும் இன்னும் அதிகமாக செய்வான். ஆமென். இன்னும் ஆண்டவரே சொல்றாரு, நான் செஞ்ச காட்டிலும் என்னுடைய பிள்ளைகளாகி நீங்கள் இன்னும் அதிகமாக செய்யணும்ப்பா. என்னது? என்னை விட அதிகமாக செய்யணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு. இதற்காகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆனால் நாமும் என்ன இல்லை, கொஞ்சம் கூட விசுவாசம் இல்லாமல் அந்த ராஜ்யத்தை கட்டும் பணிக்கு நம்மை அர்ப்பணிக்காமல் இன்னும் நாம் அசதியாகவே இருந்து கொண்டு இருக்கிறோம். ஆமென். இன்னும் நாம் தேவன் நம்மை அழைத்த நோக்கத்தை கூட நம்ம புரிஞ்சுக்கல. இப்படி நாம் வாழும்போது தேவனுடைய திட்டம் நமக்குள்ள எப்படி நிறைவேறும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஏன் உண்டாக்கியிருக்காரு? அப்படி ராஜ்யத்தை கட்டும்படி கர்த்தர் நம்மை தாயின் கல்பத்தில் வேறு விரித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் உங்களை பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கி இருக்கிறார். பாருங்கள், தேவனை அவர் சொல்றார், தேவனை போல மாற வேண்டும், என்னை போல் ஆகுங்கள் என்று போல் சொன்னார். அவரை போல நாம் மாற வேண்டும். கர்த்தர் அழைத்த நோக்கம் புது சிருஷ்டியாக நாம் மாற வேண்டும். என்னன்னா, புது சிருஷ்டியாக நாம் மாற வேண்டும். வேதம் சொல்கிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவர்கள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா. நான் புது சிருஷ்டியாக இருக்கிறேன் என்று எல்லாம் சொல்லுவோம் பார்ப்போம். நான் புது சிருஷ்டியாக இருக்கிறேன் சொல்கிறது கூட பயப்படுறீங்க. நான் புது சிருஷ்டியாக இருக்கிறேன். பாருங்கள், நீங்கள் புது சிருஷ்டியாக உருவாக வேண்டும் தான் தேவனுடைய திட்டம். அப்போ புது சிருஷ்டினா என்ன, பழைய சிருஷ்டினா என்ன? வேதம் சொல்லுது, நான் பழைய மனுஷனை களைந்து போட்டுவிட்டு புதிய மனுஷனை தரித்து கொண்டவர்களாக நாம் மாறணும். என்ன செய்யணும்? புதிய மனுஷனை தரித்து கொண்டவர்களாக, புது சிருஷ்டியாக. பழைய மனிதனுக்குள்ளே பயங்கரமான கவலை இருந்தது, வேதனை இருந்தது, வறுமை இருந்தது, தரித்திரம் இருந்தது, வியாதி இருந்தது, பலவீனங்கள் இருந்தது. ஆனால் இப்பொழுதோ நான் புது சிருஷ்டியாக மாற்றப்பட்டு இருக்கிறேன். அதனால் நான் புதிய மனிதரை போல வாழ ஆசைப்படுகிறேன். இன்னும் என்ன செய்ய அநேகர் நினைக்கிறாங்க, புது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விசுவாச வாழ்க்கையில் வந்த பிறகும் கூட அவர்கள் தன்னை பழைய மனிதனாகவே நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். என்ன செய்கிறாங்க? பழைய மனிதனாகவே இன்னும் நீங்கள் நினைத்து கொண்டு இருக்க அப்படின்னா புது சிருஷ்டியாக உங்களால் மாற முடியல. ஆண்டவர் சொல்றாரு, நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், நான் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவதை நீங்கள் அறியாது இருக்கிறீர்களா? கர்த்தர் வந்து நமக்குள்ளே வாசம் பண்ணுறாரு. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே என்ன செய்கிறாரு? எனக்குள்ளே யார் கிரியை செய்கிறது? கிறிஸ்துவே எனக்குள்ளே அவர் கிரியை செய்கிறார். வாசிங்க, கலாத்தியர் 2:20. கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் நான் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஆனால் நாமும் என்ன செய்றோம்? கிறிஸ்துவை மறைத்து விட்டு அநேக சமயங்களில் நாம் வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அதனால தான் நம்முடைய வாழ்க்கையிலே பயங்களும் கவலைகளும் பிரச்சனைகளும் நம்ம வாழ்க்கை வருது. ஆனால் வேதம் தெளிவாக சொல்கிறது, இனி நான் எனக்குள்ளே நான் பிழைக்கவில்லை, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவே எனக்குள் என்ன செய்கிறாராம்? பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமை ஒப்பு கொடுத்த
தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. தேவனுடைய பற்றும் விசுவாசத்தில் தான் நாம் பிழைக்கணும். என்ன விசுவாசம்? கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார். என்னுடைய கிரியைகள் இனி வெளிப்படக்கூடாது. என்னுடைய பழைய கிரியைகளை நினைச்சிட்டேன், சிலுவையிலே நான் புதைத்து விட்டேன். இனி எனக்குள்ளேருந்து வெளிப்படுவது கிறிஸ்து தான் வெளிப்பட வேண்டும். அந்த கிறிஸ்துவனுடைய வார்த்தை தான் எனக்குள்ளே வெளிப்பட வேண்டும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், மரித்து 4 நாட்களான அந்த லாசருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இப்போது நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை நீ காண்பாய் என்று சொன்னார். ஹல்லேலூயா. 4 நாள் ஆச்சு. நம்மால யார் அப்படி சொல்ல முடியுமா? இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் இப்படி இருக்காங்க. எப்படின்னா, பழைய மனிதனில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், பழைய மாம்சத்தில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்குள்ளேருந்து கிறிஸ்து வெளிப்படவில்லை. அதனால தான் ராஜ்யம் கட்டப்படவில்லை. கிறிஸ்து வெளிப்படுவார் என்றால் நான் மகத்துவமுள்ள காரியங்களை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. மகத்துவமான காரியங்களை நாம் செய்வோம். அற்புதங்களை செய்ய நம்மால் முடியும். ஏனென்றால் எனக்குள்ளே நான் அல்ல, இனிமேல் நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே இருந்து வெளிப்படுகிறார். அப்போ நான் ஒருத்தர் மேலே கையை வச்சேன்னா நான் கையை வைக்கவில்லை, கிறிஸ்து கையை வைக்கிறார். ஹல்லேலூயா. நான் ஒரு வேலையை செய்ய முடியும், ஒரு தொழிலை செய்ய முடியும், நான் முற்படுகிறேன் என்றால் கிறிஸ்துவே அந்த வேலையை செய்ய முற்படுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் நமக்கு இல்லை. அதனால தான் நமக்கு தோல்வி வருகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு மிகப்பெரிய சாக்கியம். நான் அல்ல, இனி என்னிடத்திலிருந்து வெளிப்படுவது நான் அல்ல, கிறிஸ்து எனக்கிலிருந்து வெளிப்படுகிறார். நான் சிலுவையிலே என்னுடைய பழைய மனுஷனை புதைத்து விட்டேன், புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறேன், புது சிருஷ்டியாக இருக்கிறேன். கிறிஸ்து தான் எனக்கு இனிமே. அவர் என்ன பேசுகிறாரோ, அவர் எனக்குள்ளேருந்து என்ன பேசுகிறாரோ அதைத்தான் நான் பேசுவேன். அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, இப்பொழுது நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை நீ காண்பாய். 4 நாட்கள் 40 நாளானாலும் மரித்து போன மனிதனை எழுப்ப உன்னால முடியும், என்னாலே முடியும். ஆமென். மனுஷரால் இது கூடாதுதான், தேவனாலே எல்லாம் கூடும். ஆமென். ஹல்லேலூயா. இப்படி ஒரு மனிதன் கட்டப்பட வேண்டும் என்று தான் கிறிஸ்து விரும்புகிறார். ஆனால் கிறிஸ்தவ உலகம் இது இப்படி நினைப்பதில்லை. இன்றைக்கு கிறிஸ்தவ உலகம் எல்லாம் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு மனிதனை தேடினேன், ஒரு மனுஷன் கூட அவரை போல மாறவில்லை. அதனால தான் இந்த பூமியிலே எழுப்புதல் உண்டாகவில்லை, ராஜ்யம் கட்டப்படவில்லை. அதனால தான் ராஜ்யம் கட்டப்படாமல் இன்றைக்கு சபைகள் எல்லாம் என்ன செய்து தூங்கி கொண்டு இருக்கிறது, சபைகள் எல்லாம் வெறுமையாய் காணப்படுகிறது. ஆண்டவர் எதிர்பார்ப்பதெல்லாம் உட்கார்ந்து கண்ணீர் வலித்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டு மன்றாட்டு ஜெபம் பண்ணி கொண்டு வேதனையோடும் அழுகையோடும் கண்ணீரோடும் அழுவதற்காக தேவன் நம்மை உண்டாக்கவில்லை. ஆண்டவர் சொல்றாரு, பிரமிக்கத்தக்க அதிசயமாய் நான் உண்டாக்கி இருக்கிறேன். ஹல்லேலூயா. எழுந்து புறப்பட்டு போ. ஒருத்த சங்கீதக்கார சேனா, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். என்னங்க இது? உம்மாலே நான் வாசிங்க 2 சாமுவேல் 22:30. வாசிங்க. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன், என் தேவனாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். ஹல்லேலூயா. என்ன விசுவாசத்தை பாருங்க. உம்மாலே நாங்கள் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவோம்னு சொல்லல. நல்லா வாசிங்க. நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். என்னங்க ஒரு சேனை என்பது என்ன? லட்சக்கணக்கான போர் வீரர்கள் இருக்கிற ஒரு சேனைக்குள்ள தேவன் எனக்குள்ளே இருந்தால், ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கிறீர், நீர் என்னோடு இருக்கிறபடியாலே அந்த சேனையில் ஒரே ஆளாக நின்று அந்த சேனையை முறியடிக்க வல்லவனாக நான் இருக்கிறேன் என்று நீங்கள் எப்போ சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? ஏன் அந்த விசுவாசம் நமக்கு என்ன வரலை. அதனால தான் நம்மளால் ஜெயிக்க முடியல. ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறார், அவராலே நான் பராக்கிரமம் செய்வேன். சங்கீதக்காரன் கூட சொல்ல பாருங்க, சங்கீதம் 18:29 வாசிங்க.
உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். பாய்ந்து போவேன். என் தேவனாலே ஒரு என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். இரண்டாவது முறையாக ஆண்டவர் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என் தேவனாலே ஒரு மதிலையே நான் தாண்டி என்ன செய்வேன்? போவேன். என் வாழ்க்கையில் காணப்படுகிற எவ்வளோ பெரிய மதிலானாலும் பரவாயில்ல, எரிகோ கோட்டையானாலும் பரவாயில்ல, எவ்வளோ பெரிய தடைகள் என் வாழ்க்கையில் வந்தாலும் அந்த தடைகளை தாண்டி போகும்படி கர்த்தர் என்னை உண்டாக்கி இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி செலுத்துவோம். உங்கள் வேதனைகள், கவலைகள், கஷ்டங்களை தாண்டும்படி கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்துருக்காரு? பலனை கொடுத்துருக்கிறார். ஏனென்றால் அவரே நமக்குள் இனி நாளல்ல கிறிஸ்துவை எனக்குள் வாசம் பண்ணுகிறார். இந்த மதிலை நீ நான் தாண்ட தேவையில்லை, கர்த்தரை எனக்காக தாண்டுவார், என்னை தாண்ட வைப்பார். ஆமே. அப்படி தாங்க பழைய ஏற்பாட்டில் ஒரு மனுஷன் நான் பார்க்குறோம். சவுல் என்கிற முதலே தேவனாலே உண்டாக்கப்பட்ட ஒரு ராஜா, அவனுடைய மகன் யோனத்தான். அவன் பாருங்க எவ்வளவு விசுவாசம் உள்ள வீரனாக இருந்திருக்கிறான். இந்த வார்த்தைக்கு ஏற்ப அவன் நடந்து கொண்டான் தன்னுடைய வாழ்க்கையில். அந்த சவுலுடைய அந்த ராஜ்யத்தில் பெலிஸ்தியர்கள் என்ன செஞ்சாங்க? அந்த இஸ்ரவேலோட போர் புரியும்படி ஏராள கடற்கரை மரணத்திலையாய் வந்து என்ன செஞ்சுருக்காங்க? பக்கத்தில் குவிஞ்சிருக்காங்க. ஆனால் இஸ்ரவேலர்களோ எபிரேயர்கள் கம்மியாக தான் இருக்காங்க. இப்படி கடற்கரை மரணத்திலையான பெலிஸ்தியர்களை எப்படி முறியடிக்க முடியும் என்று சவுல் கவலைப்பட்டு இருக்கான். ஆனால் சவுலுடைய மகன் யோனத்தான் அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? வாசிங்க. 1 சாமுவேல் 14 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிங்க. 1 சாமுவேல் 14. ஒன்றுலேருந்து வாசிங்க. 14:1 14:1. ஒரு நாள் சவுலின் குமாரனாகிய யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி நமக்கு எதிராக அந்த பக்கத்தில் இருக்கிற பெலிஸ்தரின் தானியத்திற்கு போவோம். பெலிஸ்தருடைய பாளையத்திற்கு நாம் என்ன செய்வோம்? தானியத்துக்கும் போட்டு கரெக்ட் தான், பாளையத்திற்கு நாம் போவோம் என்று சொன்னான். அதை அவன் தன் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. சவுலுக்கு அதை அறிவிக்கல. என்ன சொன்னான் பாருங்க யோனத்தான்? பெலிஸ்தர்கள் வந்து கடற்கரை மலையால் லட்சக்கணக்கான பேர் கூடியிருக்கான். ஆனால் யோனத்தானுக்கு என்ன தைரியம் பாருங்க. தன் ஆயுததாரியை கூட்டிகிட்டு வா, நாம் அந்த அவங்க குமிஞ்சிருக்கிற அந்த பெலிஸ்தர்களை பார்க்க நாம் போவோம். ஏங்க, கடற்கரை மலை போல் குவிஞ்சிருக்கிற தன்னுடைய எதிராளிகள் மத்தியில் யாராவது ஒரு தைரியமாக போய் நிற்க முடியுமா? போக முடியுமா முதல்ல? ஆனால் இந்த யோனத்தானுக்கு யார் மேலே நம்பிக்கை இருந்தது தெரியுமா? யார் மேலே நம்பிக்கை இருந்தது? கர்த்தர் மேலே நம்பிக்கை இருந்தது. ஹல்லேலூயா. நம்மை நடத்தி கொண்டு வருகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார். அவர் நிமித்தம் நான் பராக்கிரமம் செய்வேன். வா, ஆயுதாரியை கூப்பிட்றான். எங்கள் அப்பாவுக்கு இதை சொல்லாத, நாம் 2 பேரும் தனியாக நாம் போவோம். நாம் 2 பேரும் என்ன செய்வோம்? தனியாக போவோம், வா என்று அவன் கூப்பிட்டான். அடுத்த வருஷம் வாசிங்க. சவுல் கிபியாவின் கடைசி முனையாகிய மிக்ரோனிலே ஒரு மாதள மரத்தின் கீழ் இருந்தான். அவனோட கூட இருந்த ஜனங்கள் ஏறக்குறைய 600 பேராய் இருந்தாங்க. சவுல் பக்கத்துல வெறும் 600 பேர் தான் இருந்தாங்க. ஆனால் பெலிஸ்தர்களோ லட்சக்கணக்கில் வந்து கூடியிருக்கான். ஒன்று தெரிஞ்சுக்கங்க, இந்த எபிரேயர்கள், யூதர்கள் வந்து, இஸ்ரவேலர்கள் வந்து யாருக்குமே என்ன செய்ய மாட்டாங்க? பயப்பட மாட்டாங்க, யாருக்குமே தலை வணங்க மாட்டாங்க. ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தார்கள். ஹல்லேலூயா. எதிரிகள் எத்தனை பேர் வந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்குள்ளே எங்கள் தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார் என்று பெரிய விசுவாசம் அவர்களுக்குள்ளே இருக்குது. ஹல்லேலூயா. அவர்களுக்குள்ளே இருக்கிறது. அதே விசுவாசத்தை தான் கர்த்தர் நமக்குள்ளே எதிர்பார்க்கிறார். எந்த பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ பெரிய காரியங்கள் வந்தாலும், என்னை தாயின் கற்பத்திலே அழைத்த தேவன் என்னோடு இருக்கிறார், அதனால் ஒருவனும் என்னை மேற்கொள்ள முடியாது என்ற விசுவாசம் எப்பொழுது உங்களுக்குள்ளே வருகிறதோ அப்போதான் உங்கள் கவலைகளும் கண்ணீர்களும் மறைந்து போகும், உங்கள் வேதனைகள் மறைந்து போகும்.
நான் என் தேவனாலே பராக்கிரமம் செய்யனால முடியும் அப்படின்னு நினைக்கிறோம் நீங்கள். அடுத்த வருஷம் வாசிங்க. சீலோவிலே கர்த்தருடைய ஆசாரியனாய் இருந்த ஏலியின் குமாரனாகிய பினெகாசுக்கு பிறந்த இக்கபோத்தின் சகோதரனும் அகிதூபின் குமாரனுமாகிய அகியா என்பவன் ஏபோத்தை தரித்தவனாய் இருந்தான். யோனத்தான் போனதை ஜனங்கள் அறியாதிருந்தார்கள். யோனத்தான் அந்த பாளையத்திற்கு பெலிஸ்தருடைய பாளையத்துக்கு போனதை ஜனங்கள் யாருக்குமே தெரியல. அப்பாவுக்கு கூட தெரியல. ரகசியமா போன, ஏன்னா விட மாட்டாங்க அப்படின்ட்டு. யோனத்தான் பெலிஸ்தரின் தானியத்திற்கு போக பார்த்த வழிகளின் நடுவே இந்த பக்கம் ஒரு செங்குத்தான பாறையும் அந்த பக்கம் ஒரு செங்குத்தான பாறையும் இருந்தது. ஒன்றுக்கு போசேஸ் என்று பெயர், மற்றொன்றுக்கு சேனே என்று பாருங்க. ரெண்டு பெரிய மலைகள், பாறைகள். அந்த பக்கம் பாறையில பெலிஸ்தருடைய சேனைகள் இருந்தது, இந்த பக்கம் இவங்க இருந்தாங்க. இடையில ஒரு வழி இருக்கு. அடுத்த வருஷம் வாசிங்க. அந்த பாறைகளில் ஒன்று வடக்கே மிக்மாசுக்கு எதிராகவும் மற்றொன்று தெற்கே கிபியாவுக்கு எதிராகவும் இருந்தது. ஆறாவது வசனம். யோனத்தான் தன் ஆயுதத்தாராகிய வாலிபனை நோக்கி விருத்த சேதனம் இல்லாதவருடைய அந்த தானியத்திற்கு போவோம் வா. ஒருவேளை ஒரு நிமிஷம் இருங்க. அவன் என்ன சொன்னான் பார்த்தீங்களா? இன்னைக்கு நாம் தான் சாத்தானை கண்டு உலகத்தாரை கண்டு பயப்படுறோம். ஏனென்றால் ஏன் நம்ம பயப்படுறோம்? நமக்குள்ளே விசுவாசம் இல்லை. என் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். ஆனால் உலகத்தாருக்கோ எந்த தேவனும் அவளுக்குள்ளே இல்லை, அவளுக்குள்ளே வாசம் பண்ணவில்லை. ஆனால் என்று தாயின் கற்பத்திலே கர்த்தர் நம்மை வேறு பிரித்து அழைத்தாரோ, அவளுடைய இரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டு இருக்கிறோமோ, அப்பொழுதே கர்த்தர் நமக்குள்ளே வந்து விட்டார். நான் அல்ல கிறிஸ்துவே. அதனால யோனத்தான் சொன்னான் பாருங்க, இந்த விருத்த சேதனம் இல்லாதவருடைய அந்த தானியத்திற்கு போவோம் வா. ஒன்று தெரிஞ்சுங்க, விருத்த சேதனம் இல்லாதவர்கள், கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாத இந்த அவன் லட்சக்கணக்கான பேர் இருந்தா என்ன, கோடிக்கணக்கான பேர் இருந்தா என்ன, விருத்த சேதனம் உள்ள இந்த 600 பேரை வைத்து தேவன் எனக்கு வெற்றியை தர முடியும். விருத்த சேதனம் உள்ள ஒரு மனிதன் என்னை வைத்து கர்த்தர் அற்புதம் செய்ய முடியும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் ஒருவர் மூலமாக கர்த்தர் நீங்கள் இருக்கிற இடத்துல அற்புதம் செய்ய முடியும். ஆமென், ஹல்லேலூயா. அற்புதம் செய்ய முடியுமா, முடியாதா? அந்த வைராக்கியமும் அந்த விசுவாசமும் உங்களுக்குள்ளே என்றைக்கு வருகிறதோ அப்படி தான் நீங்கள் ராஜ்யத்தை கட்ட முடியும், இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் ஆண்டவரே. இந்த வசனத்தை சங்கீதக்காரர் சொன்னது போல, என்றைக்கு நாம் நம்முடைய வார்த்தையிலிருந்து, ஆண்டவரே உம்மாலே நான் இந்த மதிலை தாண்டுவேன், உம்மாலே இந்த பிரச்சனைகளை நான் சமாளிப்பேன், உம்மாலே இந்த காரியங்களை நான் வெற்றியாக செய்து முடிப்பேன். ஏனென்றால் நான் விருத்த சேதனம் இல்லாதவன் அல்ல, எனக்குள்ளே கர்த்தர் பெரியவராக இருக்கிறீர், உம்மாலே நான் பராக்கிரமம் செய்வேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே. ஹல்லேலூயா. பாருங்க, அடுத்த வாசிங்க. ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார், அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை. ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நினைக்கலாம், என்கிட்ட ஆட்கள் இல்லை, என்கிட்ட வசதி இல்லை, எனக்கு படிப்பு இல்லை, எனக்கு எதுவுமே இல்லை நினைக்காதீங்க. நீங்கள் எதுவுமே லாய்க்கலைன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. என்று கிறிஸ்து நமக்குள்ளே வந்துவிட்டாரோ அவரே நம்முடைய தகுதியாக மாறிவிட்டார். ஹல்லேலூயா. எனக்குள்ளே யார், எனக்கு எந்த தகுதியும் இல்லை, ஆனால் எனக்கு ஒரு தகுதி இருக்கிறது, கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார். இந்த கிறிஸ்து எனக்குள்ளே இருப்பதனாலே இந்த உலகத்தை என்னால் ஜெயிக்கக்கூடிய வல்லமை எனக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. எந்த காரியத்தையும் எந்த பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய வல்லமை எனக்குள்ளே இருக்கு. ஏனென்றால் கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார், மகாபுரிய பலனாக இருக்கிறார். அதான் யோனத்தான் சொன்னான் பாருங்க, கொஞ்சம் பேரை கொண்டாயிலும் அநேகம் பேரை கொண்டாயிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்த்து, எத்தனை பேர் இருக்கீங்க சவுல், யோனத்தான் எத்தனை பேர் இருக்கீங்க, அவன் லட்சக்கணக்கில் இருக்கானாப்பா, நீ 600 பேர் தானே இருக்க, நீ எப்படிப்பா ஜெயிக்க போகிற அப்படின்னு ஆண்டவர் சொல்கிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நம்பர்ஸ் ஒரு முக்கியமே இல்லை, உன்கிட்ட இருக்கிற எந்த ஒரு காரியமும் தேவனுக்கு முக்கியம் இல்லை, ஆண்டவர் உனக்குள்ளே இருப்பது தான் முக்கியம். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார் எனக்கு ஒரு நிச்சயம்.
வானத்தையும் பூமி உண்டாக்கின வல்லமையில தேவன் எனக்குள்ளே இருக்கிறார், அவராலே நான் பராக்கிரமம் செய்வேன் என்ற வார்த்தை தான் முக்கியம். யோனத்தானுக்கு தெரிஞ்சு போச்சு, ஆண்டு நம்ம 2 பேர் என்னடா 2000 பேர் 2,00,000 பேர் வந்தால் கூட கர்த்தருக்கு தடை இல்லை, நம்மை கொண்டு கொஞ்சம் பேராகிய 2 பேரை கொண்டும் ஒருவன் 1000 பேரையும் 2 பேரும் 10,000 பேரையும் துரத்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு தடையே இல்லை. கர்த்தர் நம்பிக்கை எண்ணிக்கை, ஏனென்றால் அவரே யுத்த நாளுக்காக குதிரைகள் ஆயத்தப்படுத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆமேன். நீ எவ்வளவுதான் யுத்த நாளுக்கு குதிரைகளை ஆயத்தப்படுத்து, ஜெயத்தை கர்த்தர் தான் கொடுக்க முடியும். ஆமேன். ஹல்லேலூயா. ஜெயம் தேவன்கிட்ட தான் வரணும். அதனால தான் குதிரைகளை நம்புவது விருதா. எகிப்தியரின் குதிரைகளை நம்புவது விருதா, கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான். ஆமேன். ஹல்லேலூயா. அடுத்த வருஷத்தை வாசிக்க. அப்பொழுது அவன் ஆயுததாரி அவனை பார்த்து, உம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடியே உன்னுடைய இருதயத்தில் இருக்கிறபடி எல்லாம் செய்யும், அப்படியே போ. 2வது ஒன்று தெரிஞ்சுக்குங்க, நாம் யாரிடம் பழகுகிறோமோ அவங்களும் நமக்குள்ள விசுவாசத்தை உடையவர்களாக நாம் இருக்கணும். நாம் கூட பழகிறவர்கள் நம்ம என்ன விசுவாசத்தை வைத்திருக்கோமோ அந்த விசுவாச உடையவர்களாக இருக்கணும். அவங்கள பார்த்தா நாம் பழகணும். இந்த ஆயுததாரி ஒருவேளை அந்த யோனத்தானை பார்த்து, ஐயா என்னங்கய்யா, அவன் லட்சக்கணக்கான பேர் இருக்கான், நீங்கள் ஒரு ஆள், உங்களுக்கு அசிஸ்டண்ட் நான் ஒருத்தன் தான், நம்ம 2 பேரும் போய் இந்த சேனைகளை முறியடிக்க முடியுமா, கொஞ்சம் பார்த்து செய்யுங்கய்யா, நான் புள்ள குட்டிக்காரன் அப்படின்னு சொல்லியிருந்தா யோனத்தானுக்கு அந்த வெற்றி கிடைத்திருக்காது. ஹல்லேலூயா. அதனால தான் நீ யார் என்பதை நான் சொல்கிறேன், உன் நண்பர் யார் என்பதை எனக்கு காட்டு, நீ யார் என்பதை நான் உனக்கு சொல்லுகிறேன். நம்ம பழகக்கூடிய ஆள் ரொம்ப முக்கியம். நமக்கு ஒத்த விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும். நாம் ஒன்று பேசிக்கிட்டு இருப்போம், நம்ம கூட இருக்கிற ஒன்று பேசுவான், ஐயா நான் அதை செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம கூட இருக்கிற அதை செய்யாத. தோல்விகளை பேசுகிறவர்களோட ஒரு நாளும் நினைச்சாதீங்க. கலந்து விசுவாசம் உள்ளவன் அவிசுவாசம் உள்ளவர்களோடு ஐக்கியமாக இருப்பது கூடாது. தேவனாலேயே பராக்கிரமம் செய்ய முடியாது அவிசுவாசம் உள்ள வார்த்தைகளை பேசுகிறவனுக்கு. ஆனால் இந்த ஆயுததாரி அப்படி அல்ல. அவன் சொன்னான், உம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடியெல்லாம் செய்யும், அப்படியே நீங்கள் போங்க, இதோ நான் உம்முடைய மனதுக்கு ஏற்றபடி நானும் உம்மோட கூட வருகிறேன் என்று சொன்னான். ஜெயத்துக்கு 2வது முக்கிய காரணம் அதுதான். ஹல்லேலூயா. உன் மனதுக்கு ஏற்றபடி நானும் உங்களோட வருவேன், நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அதை நானும் செய்வேன். ஒரு குடும்பத்தில் கணவனும் மனைவியும் இருந்தால் கணவன் என்ன வார்த்தையை பேசுகிறாரோ அந்த விசுவாசத்துக்கு ஏற்ப மனைவி செயல்பட வேண்டும். அப்படி தான் ஒரு குடும்பம் என்ன செய்யப்படும், கட்டப்படும். அதே போல் நண்பர்கள் இருவரும் சேர்ந்து ஒரு காரியம் செஞ்சார்கள். இங்கே 2 அல்லது 3 பேர் கூடி நாம் அதில் ஜெபிக்கிறீர்களோ உங்கள் மத்தியிலே கர்த்தரே பிரசன்னமாவார். 2 பேர் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் அந்த ஒரு காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. பாருங்க, அவன் சொன்னா, உம்முடைய மனதுக்கு ஏற்றபடி நானும் உம்மோட கூட என்ன செய்ய வர்றேன். நீ எவ்வளோ பெரிய சேனையாக இருந்தாலும் பரவாயில்லங்க. அதனால தான் ஆயுததாரியை கூட்டி கொண்டு போனான். ஆமென். கூட கூட்டிகிட்டு போகிறான் பாருங்க. அவன் அதேபடி சொன்னான். அப்போ யோனத்தானுக்கு எவ்வளோ பூஸ்டாக இருந்திருக்கும், எவ்வளோ இதாக இருந்திருக்கும். அதனால தான் 2 பேர் ரொம்ப முக்கியம். அடுத்த வருஷம் வாசிங்க. அதற்கு யோனத்தான், இதோ நாம் கடந்து அந்த மனுஷரிடத்திற்கு போகிறவர்கள் போல அவர்களுக்கு நம்மை காண்பிப்போம். நாங்கள் உங்களிடத்துக்கு வரும் மட்டும் நில்லுங்கள் என்று நம்முடைய சொல்வார்களானால் நாம் அவர்களிடத்திற்கு ஏறி போகாமல் நம்முடைய நிலையிலே நிற்போம். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, அவங்களுடைய வார்த்தையை, சத்துருக்களின் வார்த்தை ரொம்ப முக்கியம். எந்த ஒரு பிரச்சனை வரும்போதும் நம்முடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். தாவீது கோலியாத்தோடு சண்டை போட போகும்போது அந்த பெலிஸ்தனாகிய அந்த கோலியாத்து சொன்னா, ஒரு தடியோடு வருகிற ஒரு கவன் அந்த கவட்டையோடு நீ வர்ற, என்ன நீ செத்த நாய் நினச்சியா அப்படின்னு சொன்னான். என்ன சொன்னான்? என்ன நீ செத்த நாய் நினச்சியாடா? அவன் வார்த்தையிலேருந்து என்ன வாய் வருது பாருங்க.
அப்போவே அவன் செத்துட்டான். அல்லேலூயா. அவன் சொன்னான், என்ன நீ செத்த நாயை நினச்சியா அப்படின்னு கோலியாத்து சொன்னான். உன் வாயின் வார்த்தையின்படி உனக்கு ஆக கடவுது. கடைசியில் செத்த நாயை போல தாவீது அவனை அழுத்து கீழே தள்ளினான். அல்லேலூயா. அதனால தான் பிரச்சனை வருகிற போது நீ என்ன பேசுகிறாய் என்பது ரொம்ப முக்கியம். பிரச்சனையான சமயங்களிலே நாம் பேசுவது ரொம்ப முக்கியம். யோனத்தான் பாருங்க, அதை ரொம்ப கரெக்டாக அறிஞ்சு வச்சுருந்தான். அவன் சொன்னான், அவங்க நீங்கள் நில்லுங்க, நாங்கள் மேற்கொண்டு வந்து உங்களை அடிப்போம் அப்படின்னு சொன்னால், அவன் உண்மையிலேயே விசுவாசம் உள்ளவனாக இருக்கான், வந்து நம்மளை அடிச்சிருவான். அவன் நீங்கள் எங்கள்கிட்ட வாங்க, நாங்கள் உங்களை அடிப்போம்னு சொன்னால் நாம் ஏறி போவோம், நாம் அடிப்போம். ஏன்னா அவன் வாயின் வார்த்தையிலே அவன் திருக்குறான். அவன் சொன்னான் பாருங்க. அதேபடி அந்த அடுத்த வருஷத்தை வாசிங்க. எங்களிடத்துக்கு ஏறி வாருங்கள், எங்களிடத்துக்கு ஏறி வாருங்கள் என்று சொல்வார்கள். அவர்கள் சொல்வார்கள், ஏறி போவோம். கர்த்தர் அவர்களை நம்முடைய கையிலே ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. அதனால தான் பாருங்க, பிரச்சனையான நேரங்களில் நம்முடைய வார்த்தை தான் நமக்கு ஜெயத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. வேதனையான நேரங்களிலே, நாம் பலவீனமான நேரங்களில், வியாதிப்பட்டு இருக்கிற வகையிலே நம்முடைய வாயின் வார்த்தை என்ன சொல்கிறதோ அதன்படி நம்முடைய சரீரம் நம்மை மாற்றி அமைக்கும். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, உன் வாயின் வார்த்தையின்படி உனக்கு ஆக கடவுது. பிரச்சனையான நேரத்தில் நான் ஜெயிப்பேன், என்னால் முடியும், என் தேவனாலே எல்லாம் கூடும் என்று எவன் ஒரு மனிதன் தேவனுடைய சார்பாக பேசுகிறானோ அவனுக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஏனால் கர்த்தருக்கு பிடித்தமான வார்த்தையை அவன் பேசுகிறான். கர்த்தர் ஒரு நாள் தோல்வியான வார்த்தையை பேசலை. இப்போது நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். உன் வாயின் வார்த்தைகளை கவனமாக வச்சிருக்க என்று கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா. அதனால தான் அவன் சொன்னான் பாருங்க, என்னிடத்து ஏறி வாருங்கள் என்று அவர்கள் சொல்லுவாராம். அவங்களே சொல்லிட்டாங்க வாங்க அப்படின்ட்டு. அவர்களை நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தாரா. அடுத்த வருஷத்தை வாசிங்க. அப்படியே அவர்கள் இருவரும் பெலிஸ்தரின் தானியத்திற்கு முன் தங்களை காண்பித்தார்கள். அப்பொழுது பெலிஸ்தர், இதோ எபிரெயர் ஒளித்துக் கொண்டிருந்த வலைகளை விட்டு புறப்படுகிறார்கள் என்று சொல்லி தானியம் இருக்கிற மனுஷர் யோனத்தானையும் அவன் ஆயுததாரியையும் பார்த்து எங்களிடத்துக்கு ஏறி வாருங்கள், உங்களுக்கு புத்தி கற்பிப்போம் என்றார்கள். அப்பொழுது யோனத்தான் தன் ஆயுததாராகிய நோக்கி, என் பின்னாலே ஏறி வா, அவர்களை இஸ்ரவேலின் கையில் அவர்களை இஸ்ரவேலின் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி. எப்படி பாருங்க, கொஞ்சம் இருங்க, என்ன சொல்லாம பாருங்க. இவங்க போறது 2 பேரு, அங்கே இருக்கிறதோ லட்சக்கணக்கான பேரு. ஆனா இப்பொழுது என்று சொல்லி, அவர் சொல்றது ரொம்ப முக்கியம். இந்த வாழ்க்கையிலே நாம் ஜெயம் பெற வேண்டுமானால் வெற்றியுள்ள வார்த்தைகளை பேச வேண்டும். எந்த பிரச்சனை நேரம் வந்தாலும் மிகவும் சீரியஸான போர் தொடங்குவதற்கு முன்பாக இவங்க முன்னாடியே போகிறாங்க. அவங்களும் எதிரிகளும் பார்த்துட்டாங்க 2 பேரும். அவங்க லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. அவங்க அது நினச்சாங்க 2 பேர் தானே, இவங்களை அடித்து நொறுக்கலாம் நினச்சாங்க. ஆனால் யோனத்தானோ என்ன சொன்னா பாருங்க, கர்த்தர் அவர்களை இஸ்ரவேலின் கையில் ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. ஒன்றும் சண்டை போடலை, ஒன்றும் இல்லை. ஆனால் அவருடைய வார்த்தை எப்படி இருக்கு பாருங்க, ஜெயமுள்ள வார்த்தை. இந்த வார்த்தைகளை பேசுவதற்காக தான் கர்த்தர் நம்மை தாயின் கற்பத்தில் தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பிசாசுடைய தோல்வியான வார்த்தைகளை ஒரு நாள் வாயிலிருந்து புறப்படவே கூடாது. நாம் ஜெயிக்க பிறந்தவர்கள். கர்த்தர் நம்முடைய ராஜ்யத்தை கட்டும்படி நம்மை அழைச்சிருக்கிறார் என்றால் அவர் நிச்சயமாகவே நம்முடைய வாயின் வார்த்தை, நம்முடைய இருதயத்தின் தியானம் ரொம்ப முக்கியம். ஆமென். ஹல்லேலூயா. எந்த நேரத்திலும் தேவனுடைய வார்த்தை ஜெயமான வார்த்தையாக இருக்க வேண்டும். ஒப்பு கொடுக்கவே இல்லை, ஆனால் கொஞ்சம் கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். அப்போ ஆண்டவருக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவருக்கு 2 பேரும் முக்கியம் இல்லை, அவன் வாயின் வார்த்தை தான் அவருக்கு முக்கியம். ஆமென். என் மேலே நம்பிக்கை வச்சு நான் உன்னை சுகமாக்க முடியும் என்று நீ விசுவாசிக்கிறாயா? ஒரு குரலை பார்த்து ஆண்டவர் கேட்குறாரு. நான் உனக்கு கண்ணை கொடுக்க முடியும்னு நீ உள்ளத்துக்குள்ளே விசுவாசிக்கிறாயா? ஆமாம் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன் என்று சொன்ன மாத்திரையை கர்த்தர் அவனுடைய கண்களை கையின் மேலே கண்களை வைத்தார். கண்கள் திறந்தது. அப்போ பாருங்க, நம்முடைய வார்த்தை இல்லை, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, உங்களால் முடியும். அப்போ எந்த பிரச்சனையும் சமாளிக்க என்னால் இல்லை, என் தேவனாலே முடியும். ஹல்லேலூயா. நான் மதிலை தாண்டுவேன், நான் வீட்டை கட்டுவேன், நான் பெரிய ஐஸ்வரனாக மாறுவேன், அற்புதம் செய்வேன்,
பராக்கிரமம் செய்வேன் என்று நீங்கள் உங்கள் உள்ளத்துக்குள்ளே நினைக்காவிட்டால் சொல்லாவிட்டால் உங்களுக்கு ஜெயம் வரவே வராது. ஹல்லேலூயா. என்றால் ஜெயம் கொடுக்குற தேவன் தான் உங்களுக்கு தகுதியாக இருக்கிறார். நீங்கள் ஒரு நாள் ஒரு தகுதியும் இல்லை, கர்த்தர் உங்களுக்குள்ளே வந்தபடியால் நீங்கள் தகுதியாக மாறி இருக்கிறீர்கள். அடுத்த வசனத்தை வாசிங்க. யோனத்தான் தன் கைகளாலும் தன் கால்களாலும் தவழ்ந்து ஏறினான். அவன் ஆயுததாரி அவன் பின்னாலே ஏறினான். அப்பொழுது அவர்கள் யோனத்தானுக்கு முன்பாக மடிந்து விழுந்தார்கள். பாருங்க, ஏறுறதுக்கு ஒரு சரியான ஸ்டெப்ஸே இல்லை, நல்ல பாதை இல்லை, செங்குத்தான பாறை. அந்த பாறையில் இவங்க ஏறும்போதே தவழ்ந்து தான் ஏறுறாங்க. எந்த ஆயுதத்தையும் கையில் எடுக்க முடியாது, கால்களையும் யூஸ் பண்ண முடியாது, கைகளையும் யூஸ் பண்ண முடியாது. ஏறுவதற்கு தான் அந்த 4 கைகள் ரெண்டும் அதை பிடிச்சிக்கிட்டு கால் 2 உந்தி தான் தவழ்ந்து ஏறுறாங்க. இந்த சூழ்நிலையிலே ஒரு எதிரி அவங்ககிட்ட வந்தால் எதிரி ஜெயிப்பானா? அவன் ஜெயிப்பானா? ஆயுதத்தை கூட கையில் எடுக்க முடியாது, ஏன்னா விட்டால் கீழே விழுந்துருவான். ஆனால் யோனத்தான் தவழ்ந்து, அதனால தான் வேதம் பதிவு பண்ணுது பாருங்கள், அது ரொம்ப முக்கியம். ஏன் பாறையில் ஏறி போனான்னு போட்டுக்கலாம்ல, என்ன போட்டிருக்கு? தவழ்ந்து ஏறி போனான்னு அவன் புரிஞ்சுக்கணும். அவன் எந்த பிடிமானம் இல்லாமல் தவழ்ந்து போகிறான், ஆனாலும் அவனுக்குள்ளே இருக்கிற மனம் தளரவில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் என்னோடு இருக்கிறார், எனக்காக பராக்கிரமம் செய்வார், என்னை இந்த பலப்படுத்துவார். பாருங்கள், அப்பொழுது அவர்கள் யோனத்தானுக்கு முன்பாக மடிந்து விழுந்தார்கள். மேலே ஏறி தாங்க போய் நின்றான், மடிந்து விழுந்தார்கள். இப்போ நம்ம ஊரில் நடக்க சினிமா படம் எப்படி எடுக்கும்போது எப்படி தான் எடுக்கிறாங்க, ஒரே அடியில் 90 பேர் கீழே விழுகுது மாதிரி. ஆனால் உண்மையிலேயே கர்த்தர் அற்புதம் செய்தார். யோனத்தான் போய் ஏறி நின்றவுடனே எத்தனை விழுந்தாங்களா? அவனுக்கு முன்பாக மடிந்து விழுந்தார்கள். கர்த்தர், அவன் அல்ல, கர்த்தரை அவர்களை அடித்தார். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க, அடுத்த வரியை. அவன் ஆயுததாரியும் அவன் பின்னாலே வெட்டி கொண்டே போனான். யோனத்தானும் அவன் ஆயுததாரியும் அடித்த அந்த முந்தின அடியிலே ஏறக்குறைய 20 பேர் அறையே நிலமான. அல்லேலூயா. வாய் திறந்து ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. ஏறி அவ்வளவு கஷ்டப்பட்டு மூச்சு வாங்க ஒரு செங்குத்தான நம்மளால வீட்டில் இருக்கிற 2 மாடி ஏற முடியல. ஸ்டெப்ஸில் ஏறி மேலே போய் நின்றவங்கள என்ன ஆகுது? மூச்சு இறக்குது, கால் வலி கை வலி வருது. ஆனால் அந்த பாறை எத்தனை ஃபீட் இருக்குன்னு தெரியல, தவழ்ந்து ஏறி போய் அடித்தாமல் இருங்க. அடி, ஒரே அடியில் 20 பேர் 1/2 ஏக்கர் நிலத்தில் சிதறி விழுந்தார்கள் என்று வேதம் பதிவு செய்கிறது. அல்லேலூயா. என் தேவனாலே நான் பராக்கிரமம் செய்வேன். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி செலுத்துங்க. அந்த தேவன், அந்த யோனத்தானுடைய தேவன் தான் நேற்றும் என்று மாறாதவர், இருக்கிறவர். அந்த தேவன் தான் இப்போது உங்களுக்குள்ளே இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? யோனத்தான் செய்த அற்புதம் பாருங்கள். நான் சேனைக்குள் நான் பாய்ந்து போவேன். அடுத்த வசனத்தை வாசிங்க, அடுத்த வசனம். அப்பொழுது பாளையத்திலும் வெளியிலும் சகல ஜனங்களிலும் பயங்கரம் உண்டாகி தானியம் இருந்தவர்களும் கொள்ளையிட போன தண்டில் உள்ளவர்களும் கூட திகிலடைந்தார்கள். பூமியும் அதிர்ந்தது. அது தேவனால் உண்டான பயங்கரமாக இருந்தது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் ஒரு வேலையை செய்ய போனீங்கன்னா அந்த வேலையை நீங்கள் மாத்திரம் செய்ய மாட்டீங்க, கர்த்தர் உங்களோடு இருந்து அந்த வேலையை செய்வார். கரங்களை சட்டு உணவுகளை நல்லாக ஆண்டவர்களை செய்யுங்க. நீ நினைக்கிற என்னுடைய திறமை, என்னுடைய காரியம், என்னுடைய நீ எங்கேயுமே போகாத. எனக்குள்ளே கர்த்தர் இருக்கிறார், அவராலே நான் பராக்கிரமம் செய்வேன், அவராலே ஒரு நான் சேனைக்குள் பாய்வேன். அங்கே பாருங்கள், அவன் போய் முதல் ஸ்டெப்பை அடிக்க வேண்டாம். இன்றைக்கி நாம் ஒரு வேலையை செய்வதற்கு 1000 முறை யோசிக்கிறோம், ஒரு பிஸ்னஸ் தொடங்குவதற்கு 1000 முறை யோசிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இனி நானல்ல கிறிஸ்துவே எனக்குள்ள அவர் செய்கிறார், அவரே செய்ய போகிறார். அவர் எனக்குள்ள இருந்து பெரிய காரியங்களை செய்வார். பாருங்க, விசுவாசம் தான் ரொம்ப முக்கியம். 2 பேர் என்ன, 20 பேர் என்ன, 2 பேர் இருந்தாலும் கர்த்தர் எனக்குள்ள இருந்து அற்புதம் செய்ய முடியும் என்று நினைக்கிங்க. அல்லேலூயா. பாருங்க, திகில் அடைந்தார்கள், கர்த்தர் பூமியை அதிர பண்ணினார் என்று பார்க்கிறோம். அது தேவனால் உண்டான பயங்கரமாக இருந்தது. அல்லேலூயா.
பூமியில் வேதம் சொல்லுது, பூமியில் ஜனங்கள் எல்லாரும் உன்னை கண்டு பயப்படுவார்கள். நீ செய்கிற அந்த வேலை இல்லை. ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு 1000 முறை சிந்திக்கிறோம். ஆள சொல்லாரு, போ, எழுந்து புறப்பட்டு போ, ஆபிரகாமை நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ, அங்கே நான் உனக்கு பயங்கரமான காரியங்களை நான் செய்வேன். அப்போ எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்போ கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார். நான் எங்கே போனாலும் நான் பராக்கிரமம் செய்ய என்னால் முடியும். ஆமே, நான் செய்யலை, அது கர்த்தரே செய்வார். அடுத்த வருஷம் வாசிங்க. பென்யமீன் நாட்டில் உள்ள கிபியாவிலே சவுலுக்கு இருந்த ஜாமக்காரர் பார்த்து, இதோ அந்த ஏராளமான கூட்டம் கலைந்து ஒருவர் மேல் ஒருவர் விழுகிறதை கண்டார்கள். பாருங்க, சவுல் அதை பார்க்குறான். என்னடா அந்த பாளையத்தில் இருந்த பெலிஸ்தியர்கள் ஒருவர் மேல் அவங்க நினைச்சிட்டான், அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு அடிச்சு செத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க நினைச்சிட்டான். அடுத்த வருஷம் வாசிங்க. அப்பொழுது சவுல் தன்னோட கூட இருக்கிற ஜனங்களை நோக்கி, நம்மிடத்தில் இருந்து போனவர்கள் யார் என்று இலக்கம் பாருங்கள் என்றான். அவர்கள் இலக்கம் பார்க்கிற போது இதோ யோனத்தானும் அவன் ஆயுததாரியும் இல்லை என்று கண்டார்கள். ஹல்லேலூயா. 2 பேர் தான் பவுல் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அப்போ உலகத்தில் விருத்த சேதனம் இல்லாத அந்நியர்களை பார்த்து நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உலகத்தில் இல்லாத பெரிய சிலாக்கியம் கர்த்தர் நமக்குள்ளே இருப்பது. பாருங்க, ஒரு நான் நினைச்சு கூட சொன்னேன், ஒரு அசுத்த ஆவி பிடித்த மனிதனை ஒரு நாள் நினைச்ச முடியாது, அடக்க முடியாது. பேய் பிடிச்ச ஒரு ஆளை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? அவன் என்ன செய்வானே தெரியாது. ஏன்? அவனுக்குள்ளே என்ன வந்துச்சு? அசுத்த ஆவி வந்ததுனாலே அந்த அசுத்த ஆவி தான் கிரியை செய்யுது. அவனுக்குள்ளே இருக்கிற பலம்லாம் போயிடுச்சு. அது அசுத்த ஆவி அவனை நடத்துது. அதனால் அவன் ஓடுறான், விழுகிறான், பெரிய பெரிய எல்லாரையும் மிரட்டுறான், பயமுறுத்துறான். ஆனால் வேதம் என்ன சொல்லுது? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகள் அடித்து உயரே எழும்புவீர்கள். ஹல்லேலூயா. அப்போ அசுத்த ஆவிக்கு அந்த வல்லமை இருந்துச்சுன்னா பரிசுத்த ஆவிக்கு எவ்வளவு வல்லமை இருக்கும்? அதை நாம் உணராதனால தான் ஆண்டவர் நமக்குள்ள பரிசுத்த ஆவி நமக்குள்ள வந்த உடனே, பலன் கொடுக்குற ஆவி வந்த உடனே நம்மளால் ஒரு கிரியையும் செய்யாமல் அப்படியே மண்ணை போல தான் இது வரைக்கும் உட்காந்துருக்கும். பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், வா, உன்னை நான் மனுஷரை பிடிக்கிறவளாக மாற்றுவேன். இது வரைக்கும் நீ சாதாரண மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்த, உன்னை மனுஷரை பிடிக்கிற ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். நீ ஒரு பராக்கிரமசாலியாக இருக்க வேண்டும். பராக்கிரமசாலியே வா என்று தான் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். நீ பராக்கிரமசாலியாக இருக்க வேண்டும் என்று தான் கர்த்தர் உன்னை அழைக்கிறார். அதற்காகத்தான் உன்னை தாயின் கற்பதை தெரிந்து கொண்டார். ஆனால் நாமோ இன்று அவிசுவாசத்துடனே அழுது கொண்டும் புலம்பிக் கொண்டு நாம் இருக்கிறோம். இப்படிப்பட்ட போர் செய்வரை கர்த்தர் யாரும் விரும்புவதே இல்லை. ராஜ்யத்தை கட்டுவதற்கு ராஜ்யத்தை ஏன் கட்டணும்? ராஜ்யத்தை கட்டுவதற்கு யார் வேண்டும்? போர் செய்வர்கள் வேண்டும். தேவனுக்காக யுத்தம் செய்வர்கள் வேண்டும். பிசாசின் சேனைகள் நடுங்கும்படி உன்னுடைய கிரியைகள் எப்படி இருக்கணும்? விசுவாசத்தோடு, அற்புதத்தோடும், அடையாளங்களோடும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் பிசாசு நடுங்குவான். ஆனால் இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? முதல்ல நமக்காகவே 4 பேர் ஜெபம் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ எப்படி நாம் ராஜ்யத்தை கட்ட முடியும்? கர்த்தர் உன்னை ஒரு பராக்கிரமசாலியாக அழைக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சவுல் அகியாவை நோக்கி, தேவனுடைய பெட்டியை கொண்டு வா என்றான். தேவனுடைய பெட்டி அந்நாட்களில் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் இருந்தது. இப்படி சவுல் ஆசாரியனோட பேசுகையில் பெலிஸ்தரின் பாளையத்தில் உண்டான கலகம் வர வர அதிகரித்தது. அப்பொழுது சவுல் ஆசாரியனை பார்த்து, இருக்கட்டும் என்றான். சவுலும் அவனோடு இருந்த ஜனங்களும் கூட்டம் கூடி போர்க்களத்திற்கு போனார்கள். ஒருவர் பட்டயம் ஒருவருக்கு விரோதமாய் இருந்தபடியால் மகா அமளி உண்டாயிற்று. இதற்கு முன் பெலிஸ்தருடன் கூடி அவர்களோட பாளையத்தில் திரிந்த வந்த எபிரேயரும் சவுலோடும் யோனத்தானோடும் இருக்கிற இஸ்ரவேலரோட கூடி கொண்டார்கள். போதும் பாருங்க, அந்த 2 பேர் தான் முதல்ல போனார்கள். அவங்க தான் திறப்பிலே நிற்கிறவர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, திறப்பிலே நிற்கும்படி ஒரு மனுஷனை தேடினேன். முதலாவது யார் அடிக்கிறது? அதுதான் தேவனுக்கு முக்கியம். அந்த திறப்பில் நிற்கிற மனுஷனாக நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பின்னாடி
எப்படி சவுல் போனானோ அதே போல் கர்த்தர் நமக்கு சேனைகளை நமக்கு ஆக அவர் அனுப்புவார். ஆமென். அதனால் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு வசனத்தை வாசிங்க. யோவான் 14:20 வாசிங்க, முடிச்சிருவோம். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். எவ்வளவு தெளிவான வசனத்தை பாருங்க. ஆண்டவர் சொன்னார், அவர் என்னை தனித்திருக்க விடவில்லை, பிதாவும் நானும் எப்போதும் ஒன்றாகவே இருக்கிறோம். அதனால தான் இயேசு பல அதிசயங்களை செய்தார், அற்புதங்களை செய்தார், மரித்தோரை உயிரோடு எழுப்பினார். காரணம் என்னென்னா, பிதாவோடு அவர் எப்போதுமே இருந்தார். இன்றைக்கி நாம் யாரோடு இருக்கிறோம்? நமக்குள்ள யார் இருக்கா? ஏன் நம்மளால் அற்புதம் செய்ய முடியல? ஏனென்றால் அதை நாம் விசுவாசிக்க முடியவில்லை. கர்த்தர் எனக்குள்ளே பெரிய அற்புதமான தேவன் எனக்குள்ளே இருக்கிறார் என்று நாம் ஒருபோதும் நினைப்பதே இல்லை. அநேக முறை நாம் தான் நம்முடைய மாம்சத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். கர்த்தர் செயல்பட நாம் விழுவதே இல்லை. அவர் தம்முடைய கரத்தை நீட்ட நாம் விழுவதே இல்லை. அவருடைய மகிமையின் பிரசனத்தை நாம் கவனிப்பதே இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். இந்த வசனத்தை நீங்கள் எவன் ஒருவன் அறிந்து கொள்கிறானோ அவனை இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. பிதா குமாரனில் இருக்கிறார், குமாரன் எனக்குள்ளே இருக்கிறார், அவருக்குள்ளே நாங்களும் இருக்கிறோம். அதனால் இந்த தேவனும் நானும் ஒன்றா இருக்கிறோம். அப்படின்னால நான் எங்கே போனாலும் எனக்கு ஜெயம் கிடைக்கும் என்று யார் உங்களிடத்தில் விசுவாசிக்கிறீர்களோ அவர்களே இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று கர்த்தர் சொல்றார். அதனால் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை ஆண்டவர் அழுது புலம்புறவர்களாக, கவலைப்பட்டு கண்ணீர் ஒலிக்கிறவர்களாக, சிந்திக்கிறவர்களாக, வேதனைப்படுவர்களாக கர்த்தர் உங்களை அழைக்கவில்லை, பராக்கிரமசாலியாக கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். யார் ஒருவன் தேவனுக்கு பிரியமான பராக்கிரமசாலியாக அவருக்காக யுத்தம் செய்கிறார்களோ அவர்களை கர்த்தர் மிகவும் நேசிக்கிறார். அவர்களோடு தான் கர்த்தர் பேசுகிறார். அவர்களுக்குள்ளே கர்த்தர் அற்புதம் செய்கிறார். ஹல்லேலூயா. அற்புதம் செய்கிறார். அதனால் பராக்கிரமசாலியாக நாம் மாறுவோம். கர்த்தர் என்னை பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கணும். அப்படின்னாலே நான் பிரமிக்கத்தக்க காரியங்களை செய்வேன். அவர் அதிசயமான காரியங்களை செய்கிறவர். என்னை அதிசயமாய் உண்டாக்கியிருக்கிறார். ஏனால் அவர் அதிசயமானவர். நானும் அதிசயமானவர்களை செய்வேன் என்று தீர்மானம் எடுங்கள். கண்களை மூடி செவிப்போம். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே ஒரு சிக்குள்ள